நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 10 கேள்விகள், 10 விடைகள், பல விளக்கங்கள். கண்புரை எதனால் வருகிறது, எப்படி உருவாகிறது, வராமல் தடுக்க முடியுமா என்ற உங்கள் கேள்விகளுக்கு விடை தருகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கண்புரை வர காரணங்களை பார்ப்போம். முதல் காரணம் வயது முதிர்ச்சி. இதனால் திசுக்களில் வரும் மாற்றங்கள் கண்புரையை உருவாக்குகின்றன. பெரும்பாலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கண்புரையினால் பாதிக்கப்படுகின்றனர். மரபியல், அதாவது ஜெனடிக் காரணங்களால் பிள்ளைகளுக்கும் கண்புரை வரலாம். வைட்டமின் குறைவு, புரதசத்து குறைவு, காயம், கதிர்வீச்சு, ரசாயன காயம், சர்க்கரை வியாதி என்பவை இதர காரணங்கள். சில கண் வியாதிகள் கண்புரைக்கு காரணமாகின்றன. வயதானவர்களுக்கு கண்புரை வரும் 3 காரணங்களை பார்க்கலாம். முதலாவதாக, வயதாகும் போது கண் லென்ஸின் எடையும் கனமும் அதிகரிக்கின்றன. இதனால் கிட்ட பார்வை ஒன்றாக தெரியும், தூர பார்வை மங்கலாகும். வயதானால் கண் தெளிவாக தெரியும் என பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். இரண்டாவது காரணம், லென்ஸ் ஒளிகதிர்களை அதிகமாக உறிஞ்சுகிறது. குரோமோஃபோர் பிக்மெண்ட் அல்லது நிறமிகள் இந்த புற ஊதா கதிர்களை உறிஞ்சி லென்ஸின் நிறத்தை மாற்றுகின்றன. இதனால் வெளிச்சம் உள் செல்வது குறைகிறது. மூன்றாவது காரணம், கரையும் தன்மையுள்ள லென்ஸின் புரதச்சத்துக்கள் கரையா புரத சத்துக்களாக மாறி லென்ஸில் படுகின்றன. இதனால் லென்ஸின் பருமன் மற்றும் எடை அதிகரித்து ஒளி சிதறல் ஏற்படுகிறது. ஒளி உறிஞ்சல் அதிகமாகி சல்ஃபைடு பாண்ட் அல்லது பிணைப்பு உருவாகி பிரவுன் அல்லது பழுப்பு நிறம் ஏற்படுகிறது. நான்காவது காரணம், லென்ஸின் வெளிப்புற சவ்வு அல்லது மெம்பரெயின் புரோட்டீன் குறைகிறது. இதனால் லென்ஸின் நீர்த்தன்மை அதிகரிக்கிறது. ஐந்தாவது காரணம், ஆக்சிஜன் டேமேஜ், அதாவது ஆக்சிஜனேற்ற அழுத்தம் ஏற்படுகிறது. நாம் சுவாசிக்கிற காற்றிலிருந்து ஆக்சிஜன் கிடைக்கிறது. உண்ணும் உணவிலிருந்து எனர்ஜி, அதாவது சக்தி கிடைக்கிறது. இந்த எனர்ஜி உடம்பில் உள்ள செல்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த வேதியியல் மாற்றங்கள் மைட்டோகாண்ட்ரியா ஃப்ரீ ரேடிக்கலை உருவாக்குகின்றது. அழற்சி அல்லது இன்ஃப்ளமேஷன், கடின உடற்பயிற்சி செய்யப்படும் பொழுது உடலுக்குள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகும். ஃப்ரீ ரேடிக்கல் என்பது ஒரு மூலக்கூறு இனம். அணுசுற்று பாதைகளில் இணைக்கப்படாத அல்லது பகிரப்படாத எலக்ட்ரான்கள், அதாவது அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கும். சுற்றுச்சூழல் மாசு, சிகரெட் புகை, கதிர்வீச்சு, மருந்துகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள், ஓசோன் படல மாற்றங்கள் ஆகியன இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக காரணமாக அமைகின்றன. ஆக்சிஜன் இணைக்கப்படாத எலக்ட்ரான்கள் ஜோடியாக இருக்க விரும்புகின்றன. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மற்ற எலக்ட்ரான்களை தேடி திசுக்களில் நுழைகின்றன. அங்கு திசு அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்களை எடுத்து ஜோடியாக மாறும். இதனால் செல்களின் ஜவ்வு அல்லது மெம்பரெயின் கொழுப்பு, பெராக்சிடேட்டிவ் புரதங்களால் ஆக்சிடேட்டிவ் மாடிஃபிகேஷன் மற்றும் டிஎன்ஏகள் சேதமடைகின்றன. இந்த ஒற்றை மின்னணு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் செயின் ரியாக்ஷன் ஏற்படுத்தி பல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாக காரணமாகின்றன. ஆக்சிஜனேற்ற தடுப்பான்கள் அல்லது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து உடம்பிலிருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாக காரணமாக அமைகின்றன. திசுக்கள் சேதமடைவதை தடுக்கின்றன. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சமநிலையில் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், மற்றொரு பக்கம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சமநிலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாக இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். கண்புரை வராமல் இருக்க, வந்த புரை வளராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? முதலில் புகைப்பிடிப்பதை நிறுத்துங்கள். 2, அல்ட்ரா வயலட் கதிர்கள் தாக்குவதை தடுக்க வெளியில் செல்லும் போது ஊதா கதிர்களை தடுக்கும் சக்தியுள்ள கண்ணாடிகள் அணியுங்கள். 3, நடைப்பயிற்சி. நல்லது இரத்த ஓட்டம் சிராவதால் ஆக்சிஜனேற்ற பாதிப்புகள் குறைகின்றன. கடினமான உடற்பயிற்சியை தவிர்க்கவும். குடிப்பதை நிறுத்தவும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுகளை உண்ணவும். பச்சை கீரை, ஆரஞ்சு பழம், ஆப்பிள், திராட்சை, பீட்ரூட், பீன்ஸ் மற்றும் நட்ஸ், கிரீன் டீ, வெள்ளைப்பூண்டு மற்றும் வெங்காயம், ஸ்ட்ராபெர்ரி மற்றும் ப்ளூபெர்ரி, புரோக்கோலி. சர்க்கரை அளவை குறைக்கவும். குளுக்கோஸ் லென்ஸுக்குள் சென்று சார்பிட்டாலாக மாறும். சார்பிட்டால் தண்ணீரை அதிகமாக உறிஞ்சி லென்ஸின் பருமனை அதிகரிக்கிறது. ஒளிபுகுதலை குறைக்கும். சர்க்கரை வியாதி உள்ளவர்களும் சர்க்கரை வியாதி இல்லாதவர்களும் சர்க்கரை எடுப்பதை குறைப்பது நல்லது. சாப்பாட்டில் உப்பை குறைப்பது நல்லது. உப்பு லென்ஸ்குள் தண்ணீரை உள்ளிழுத்து அதன் பருமனை கூட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகரிக்க வைக்கும். தாவர எண்ணெய்களை தவிர்க்கவும். ஆக்சிஜனேற்ற விளைவுகள் குறைய இது உதவும். மருத்துவர் பரிந்துரைக்காத மருந்துகளை கண்ணில் உபயோகிக்க வேண்டாம். கண்ணில் பிற வியாதிகள் இருந்தால் கண்புரை ஏற்படலாம். மன அழுத்தத்தை தவிர்க்க நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். கண்புரை எதனால் வருகிறது, வராமல் தடுக்க வழிகள் என்ன என்பதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.